வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான டார்கெட் கிளாஸஸ் தான் இது. ஸோ நீங்கள் எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, சிஜிஎல் ஓகேவா, ஸோ சிஹெச்எஸ்எல், அதே மாதிரி எம்டிஎஸ்ஸு ஓகேவா, ஜிடி இனி வர்றதுக்கு ஜிடி அண்ட் சிபிஓ, எஸ்ஐ எக்ஸாம், இந்த மாதிரி எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, ஸோ அதுக்கான ரீசனிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது வந்து ஈஸியாக ஒரு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு ஃபுல் மார்க் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலுமே நம்ம இந்த ரீசனிங்கை சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ரீசனிங் இருக்குல்ல, அந்த டாப்பிக்கில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ தான். ஸோ இதோட கண்டினியூட்டி வந்து தொடர்ந்து இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் படித்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து படித்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ அப்படியே உள்ள வந்து பார்த்தா போயிடலாம் கிளாஸுக்குள்ளே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் சொல்லி கொடுத்துட்டு இது சிலாகிசம் சொல்லப்படக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து நமக்கு வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் ரீசனிங் டாப்பிக்கில் எல்லா எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. ஸோ ஒரு ஈஸியான ஒன்று தான். ஓகே, ஸோ இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னாவே வந்து ஈஸியாக உங்களால் வந்து இதை போட்டுற முடியும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்தராக நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த 3 ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டயக்ராம் போடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கன்க்ளூஷன்ஸ்க்கு வரணும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நோ பெஞ்ச் இஸ் சேர். ஓகேவா, ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பெஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சேரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நோ பெஞ்ச் இஸ் சேர். பெஞ்சுக்கும் சேருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டான். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் சோபா ஆர் பெஞ்ச். ஓகே, ஸோ எல்லா சோபாவுமே பெஞ்சுன்னு சொல்கிறான். ஓகே, ஸோ வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பெஞ்சுமே வந்துன்னா சோபான்னு சொல்கிறான். ஓகேவா, எல்லா பெஞ்சுமே வந்துன்னா சோபா. ஓகேவா, ஸோ நான் பெஞ்சுக்கு பிங்கிற மாதிரியும் சேருக்கு வந்து சிங்கிற மாதிரியும் அதே வந்துன்னா சோபாக்கு எஸ்ஸுங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது பாயிண்ட் வந்து ஆல் டேபிள் ஆர் சோபாஸ். எல்லா டேபிளுமே வந்துன்னா சோபா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா டேபிளுமே வந்துன்னா சோபா. அப்போ சோபா இங்கே இருக்குது, அப்போ அதுக்கு மேலே ஒரு வட்டத்தை போடுங்க. ஓகேவா, ஸோ எல்லா சோபாவுமே டேபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஓகேவா, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ நோ பெஞ்ச் இஸ் சேர். ஓகேவா, ஸோ பெஞ்சுங்கிறது பிங்கிற மாதிரியும் சோபா சேருங்கிறதுனா சிங்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெஞ்சுக்கும் சேருக்கும் வந்து சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அப்புறம் அதுக்கு நேரம் கோடை போட்டு இன்ட்டை போட்டு விட்டாச்சு. ஓகேவா, ஸோ அப்படி போட்டோம்னா மட்டும்தான் அப்புறம் நமக்கு டயக்ராம் வந்து குழப்பாமல் இருக்கும். ஓகேவா, ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து டயக்ராம் போட்டுருவாங்க, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன்ஸ்க்கு போகும்பொழுதுனா அவங்க போட்ட டயக்ராமே அவங்களுக்கே வந்து குழப்பம் அடைகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம போடும்போது தெளிவாக போட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுக்க முடியும். ஸோ இப்போது 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் படங்களே போட்டாச்சு. ஓகேவா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கன்க்ளூஷன் போகும்பொழுது நம்ம டயக்ராமை வச்சு தான் அப்புறம் எது சரி எது தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் முடிவெடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த டயக்ராம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா, ஸோ எதுக்கு இந்த டயக்ராம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கன்க்ளூஷன் நம்ம பார்க்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அதே மாதிரி நீங்களுமே இந்த கொஸ்டின் பார்த்துட்டோ வேறு கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுதோ அல்லது மார்க் டெஸ்ட் போடும்பொழுது எக்ஸாம் ஹால்லையுமே வந்துலாம் அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணிங்க. நீங்கள் கரெக்டான டயக்ராம் போட்டிங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சரை ஈஸியாக உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா, எஸ். ஸோ நம்ம இப்போ வந்து கன்க்ளூஷன்ஸ்க்கு போயிடலாம். கன்க்ளூஷன் நீங்கள் என்ன 3 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். இங்கே 3 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் ரஃப் ஷீட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோ டேபிள் இஸ் எ சேர். ஓகேவா, ஸோ நோ டேபிள் இஸ் எ சேர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போது நோ டேபிள் இஸ் எ சேர், அதாவது டேபிளுக்கும் சேருக்கும் வந்து பார்த்தா சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ சேர் இங்கே இருக்குது, டேபிள் இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போது எந்த ஒரு டேபிளும் வந்து புரியுதுங்களா, எந்த ஒரு டேபிளும் வந்து சேர் வந்துன்னா டேபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ சேருக்கும் டேபிளுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேவா, ஸோ அவங்க சொல்கிறபடி கரெக்டாக தானே. ஓகேவா, ஸோ அப்போது இது வந்து பார்த்தா கரெக்டு தான். ஓகேவா, ஸோ 1வது கன்க்ளூஷன் அப்படிங்கிறது சரி தான். ஓகேவா, நோ டேபிள் இஸ் எ சேர். ஓகேவா, ஸோ இந்த ஒரு சேர் வந்துன்னா டேபிளில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இங்கே இப்போ இங்கே பின்னு இருக்குல்ல, அதாவது பெஞ்சு சோபா
அதே மாதிரி வந்து டேபிள் இது 3 வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனில் இருக்குது ஓகேவா. ஸோ எல்லாமே வந்து மிக்சடு இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா சேர் வந்து தனியாக இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் இருக்கும்பொழுது அவங்க சொல்கிற இந்த நோ டேபிள் ஈஸி சேர் அப்படிங்கிறது, அதாவது எந்த டேபிளும் சேரில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே தமிழ் சொல்லணும் அப்படி தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒன்றா தான் வந்து இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால தான் இந்த கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் கன்க்ளூஷன் எப்படி நம்ம சரின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா சம் சோபா ஆர் சேர் ஓகேவா. ஸோ சில சோபாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஓகேவா. ஸோ நான் தமிழ்லேயும் சொல்கிறேன், உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கிறோங்க ஓகேவா. ஸோ நிறைய பேர் வந்து தமிழில் வந்து கொஸ்டின் ஆட் பண்ணல அப்படி மாதிரி யோசிப்பீங்க. ஸோ இப்போ சிஜிஎல் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும். ஸோ மற்ற எக்ஸாம்லாம் வந்து தமிழில் தான் இருக்கும். ஸோ இருந்தாலுமே ஜஸ்ட் இங்கே இடம் பிரச்சனை வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த கிளாஸஸில் கண்டிப்பாக வந்து தமிழும் ஆட் பண்ணிடுவோம் ஓகேவா. எஸ். ஸோ இப்போ வந்து சம் சோபாஸ் ஆர் த சேர்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, அதான் நம்ம சொன்ன மாதிரி சில சோபாக்கள் சேர்களாக வந்து இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்போ இங்கே சோபாங்கிறது இந்த இருக்குது ஓகேவா. ஸோ எஸ்ன்னு சொல்லிட்டேன், அதான சோபா. சில சோபாக்கள் சேராக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. சேர் இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ சோபா வேறு சேர் வேறு ஓகேவா. ஸோ ரெண்டுமே வந்து சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, சில சேர்கள் வந்து சோபாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோபாவுக்கும் சேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால் வந்து இவங்க சொல்கிற இந்த கன்க்ளூஷன் இருக்குது பாருங்களேன், இது சரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தப்பு தான் ஓகேவா. ஸோ அதனால் இந்த கன்க்ளூஷன் வந்து வராது. ஸோ அதனால் ரெண்டாவது கன்க்ளூஷன் வந்து பார்த்தா தப்பு ஓகேவா. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது கன்க்ளூஷன் வாங்க, ஆல் டேபிள்ஸ் ஆர் பெஞ்சஸ் ஓகேவா. ஸோ எல்லா டேபிளுமே வந்து பெஞ்சுன்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ எல்லா டேபிள்ஸுமே வந்து பெஞ்சஸ் ஓகேவா. ஸோ எல்லா டேபிளுமே பெஞ்சாக வந்து பார்த்தா இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. அப்போ என்ன சொல்கிறோம், அதை வந்து நம்ம செக் பண்ணணும் ஓகேவா. ஸோ முதல்ல பெஞ்சுங்கிறது பீன்னு போட்டோம், இந்த இருக்குது பி. ஸோ அப்போ எல்லா பெஞ்சுமே வந்து டேபிள்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ எப்போவுமே இப்படி வரும்பொழுதும் அவங்க சொல்கிற எல்லாம் அப்படிங்கிற சொல்கிறது வந்து பாசிபிலிட்டாக இருக்கும். அதே இது நீங்கள் வந்து இங்கேருந்து வெளியேருந்து உள்ளே போகிறீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ டேபிள்ஸ் எல்லா பெஞ்சுமே இப்போ டேபிள்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி அது வந்து தப்பாக இருக்கும் ஓகே. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் டேபிள்ஸ் ஆர் பெஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அப்போது நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ நம்ம என்ன முடிவுபடுத்திக்கணும், இது இப்படி வாசிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேபிள் வர மாதிரி இருக்கும், லாஸ்ட்டில் பெஞ்ச் வர மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் சொல்கிறேன். அதே தான் நீங்கள் தமிழில் யோசிச்சிங்க அப்படின்னா எல்லா பெஞ்சுமே வந்து டேபிள் அப்படி மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அப்போ பெஞ்சு தான் ஃபஸ்ட்டு வரும் ஓகேவா. ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி இப்படி இருந்து இங்கே வெளியே வரும்பொழுது எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது அது சரியானதாக தான் இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து மூணாவதும் சரி தான் ஓகேவா. ஸோ இப்போ கன்க்ளூஷனில் 3 கன்க்ளூஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் 3 கன்க்ளூஷனில் எது சரி எது தப்பு அப்படிங்கிற நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே வந்தோம் ஓகேவா. ஸோ அப்போது ரெண்டாவது கன்க்ளூஷன் மட்டும்தான் இதில் தப்பாக இருக்குது. மற்றபடி வந்து 1ஆவதும் 3ஆவதும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. அப்போ 1ஆவது 3ஆவது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். இங்கே ஆப்ஷன்ஸில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பதிலாக ஒன்லி கன்க்ளூஷன் டு ஃபாலோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டாவது கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கோம். ஸோ அதனால் 1ஆவது ஆப்ஷன்ஸ் வராது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1ஆவதையும் 2ஆவது மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், 2ஆவது ஃபாலோ பண்ணவே முடியாது, அதேமாதிரி 1ஆவது மட்டும் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம். அப்போது நமக்கு இவங்க இந்த 2ஆவது ஆப்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வராது ஓகேவா. ஸோ 3ஆவது ஆப்ஷன்ஸ் போயிடலாம். 3ஆவது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி கன்க்ளூஷன் 1 and the 3rd ஃபாலோ ஓகேவா. ஸோ நம்ம முதல் சொன்ன மாதிரியே தான் ஓகேவா. ஸோ 1ஆவது கன்க்ளூஷனும் 3ஆவது கன்க்ளூஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல. ஸோ அதுதான் அப்புறம் இதில் சரியான ஒன்றா இருக்கும். அப்போ 3ஆவது ஆப்ஷன் தான் சரியான ஒன்று ஓகே. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 4th ஆப்ஷன்ஸில் சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக நம்ம பார்க்கவே தேவையில்லை ஓகேவா. அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ நமக்கு 1ஆவது கன்க்ளூஷன் 3ஆவது கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ அப்போ ஒன்லி 1 அப்படின்னு சொல்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று தான். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல் இருக்க ஒன்லி கன்க்ளூஷன் 1 and 3rd ஃபாலோ அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஒன்று ஓகேவா. புரியும் நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இவ்வளோ பெரிய இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ஸ்லாகிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நீங்கள் கரெக்டாக டயக்ராமை பார்த்து அதே மாதிரி வந்து கன்க்ளூஷனுக்கு ஏற்ற மாதிரி எது சரி தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஒன்று ஒன்றா எலிமினேட் பண்ணி அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணுறது தான் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இதுலேருந்து ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுக்கு டயக்ராமும் கன்க்ளூஷனுக்கு ஏற்றதை கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ இது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக வந்து நீங்களும் நிறையா கொஸ்டின்ஸாக கரெக்டாக போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 6 லெட்டர்ஸ் U, V, W, X, Y and the Z are written on different faces of a dice. Do positions of these dice are shown in the figure below. Find the letter on the face opposite
டு இஜெட் ஓகேவா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைஸ் தான் ஓகேவா. ஸோ டைஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஃபேஸஸ் ஓகேவா. ஸோ 6 லெட்ரு இருக்குது ஓகேவா. ஸோ 2 டைஸ் கொடுத்துருக்காங்களே. ஸோ ஒரு 2 டைஸில் நமக்கு தெரிகிற மாதிரி முகத்தில் 3 இருக்கா, இதில் ஒரு 3 இதில் ஒரு 3 இருக்கா. ஓகே எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த லெட்டர் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த இஜெட் ஓகே. ஸோ இஜெட்டுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, அதாவது இஜெட்டுக்கு எதிர்பக்கமாக உள்ளது என்ன வரும் அப்படி மாதிரி கேட்குறான் ஓகேவா. ஸோ அப்போது அவங்க இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து 2 டேஸில் எந்த டேஸில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தா WUX இருக்குது. இந்த செகண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா WVZ இருக்குது. அப்போ அவங்க சொன்ன அந்த இஜெட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ இங்கே இருக்கா, இந்த இஜெட்டுக்கு தானே வந்து நம்ம ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இஜெட் இருக்குது அப்படின்னா இந்த டைஸை பார்த்தீங்கன்னா இந்த இஜெட்டை விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்குது, இங்கே V இருக்குது, இங்கே W இருக்குது ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே W இருக்குது, U இருக்குது ஓகேவா. ஸோ இது ஒரு டைப் ஓகேவா. ஸோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே W இங்கே W இங்கே U இங்கேயும் U இருக்கும் ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், W U சேமு, மிச்சம் இருக்கிறது வந்துன்னா இஜெட்டு அதுக்கு ஆப்போசிட் ஒய் அப்படி மாதிரி சொல்லுவோம். இது ஒரு டைப். இதே மாதிரி இங்கே கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, நமக்கு W மட்டும்தான் சேமாக இருக்குது, பட் U இருக்குது, இங்கே V இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். இது ஒரு டைப் ஓகேவா. ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தேவை இஜெட்டுக்கு ஆப்போசிட் தான் ஓகேவா. ஸோ இருந்தாலுமே நமக்கு இங்கே சேமாக இருக்கக்கூடியது வந்து இங்கே W தான். அப்போ W அப்படிங்கிற நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கணும், ஏன்னா இது 2 ஈக்குவல் தானே. ஸோ அந்த மாதிரி எடுத்துருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எது சேமாக இருக்கும், இப்போ WW இந்த சென்டர் ஃபேஸில் இருக்கானா பார்க்குறோம். அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் போயிடணும் ஓகேவா. ஸோ இந்த டைஸ்லையும் கிளாக் வைஸ் தான் போகணும், இந்த டைஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாக் வைஸ் தான் போகணும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த சேமாக இருக்கிறது அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூங்கிறது இந்த இடத்துல இல்லாமல் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கிளாக் வைஸ் தான் போகணும் ஓகேவா. ஸோ அதை புரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழப்பம் அடையுது. நான் ஆல்ரெடி எனக்கு சொல்லி கொடுத்த கிளாஸஸ்லையுமே நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டதுனால நான் அதுதான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கன்ஃபியூஷனாக ஆகிக்க வேணாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த சேமாக இருக்க லெட்டர் எங்கே இருக்கோ அது எந்த டேஸில் இருந்தாலும் சரி, அதுலேருந்து கிளாக் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி தான் ஓகேவா. கிளாக் வைஸ் போனாலும் இப்போ வந்து இங்கேயும் கிளாக் வைஸ் தான் நீங்கள் பண்ணணும், இங்கேயும் கிளாக் வைஸ் தான். ஒரு வேளை வந்து இங்கே நீங்கள் ஆண்டி கிளாக் வைஸ் பண்ணுறீங்க, இங்கேயும் ஆண்டி கிளாக் வைஸ் தான் பண்ணணும் ஓகேவா. அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும் ஓகேவா. ஒரு இதில் வந்து பார்த்தா கிளாக் வைஸ் பண்ணிவிட்டு இன்னொரு இதில் ஆண்டி கிளாக் வைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் தப்பாக தான் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கிளாக் வைஸும் எடுக்கலாம், ஆண்டி கிளாக் வைஸும் எடுக்கலாம். ஸோ வந்து ரெண்டுலேயுமே வந்து ஒரே மாதிரி எடுக்கணும். கிளாக் வைஸ் எடுத்திங்கன்னா கிளாக் வைஸ் தான், ஆண்டி கிளாக் வைஸ் எடுத்திங்கன்னா ஆண்டி கிளாக் வைஸ் தான் போகணும் ரெண்டுலேயுமே ஓகேவா. அதை புரிஞ்சுக்கிறேங்க. இப்போது நமக்கு W தான் சேமாக இருக்குது. அப்போ Wலேருந்து அடுத்து வந்து W சேமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்து எழுதிட்டோமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேமாக இருக்கிறதுலேருந்து கிளாக் வைஸ் போகிறோம் ஓகேவா. கிளாக் வைஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து U இருக்குது ஓகேவா. அப்போ யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது டேஸில் வந்து கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து V வரும் ஓகேவா. ஸோ அப்போ யூக்கு ஆப்போசிட்டாக வந்து V இருக்குது. அடுத்து வந்து அப்படியே நீங்கள் கிளாக் வைஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து என்ன வரும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒய் இருக்கும் ஓகேவா. ஸோ ஒய்க்கு ஆப்போசிட்டாக வந்து இஜெட் வந்து வரும் ஓகேவா. ஸோ அப்போது நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அவங்க கேட்டது வந்து இஜெட்டுக்கு ஆப்போசிட் தான். அப்போ இஜெட்டுங்கிறது இந்த இருக்குது, இஜெட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து உங்களுக்கு ஒய் தான் வரும் ஓகே. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா அது இந்த பக்கத்துலேருந்து காட்டுறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ ஒய்க்கு ஆப்போசிட் இஜெட் தான், இஜெட்டுக்கு ஆப்போசிட் ஒய் அப்படிங்கிறது தான் இது கரெக்டான ஒன்று தான். ஸோ அதனால் கன்ஃபியூஷன் அடைஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். அப்போது இஜெட்டுக்கு ஆப்போசிட் ஒய்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஒய்ங்கிறதா எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 2ல் இருக்குது. அப்போ இதுதான் இதில் சரியான ஒன்று அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் ஓகேவா. புரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டைஸ் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ நிறைய ஜிடி கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சிம்பிளான டைப்பில் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் ஓகேவா. ஸோ அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பான அது ரொம்ப ஒன்றும் சேஞ்சஸ்க்குலாம் கிடையாது. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒன்று தான் ஓகேவா. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, செலக்ட் த கரெக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் ஃபிகர் when the mirror is placed at M1 ஓகேவா. ஸோ இங்கே M1 கொடுத்துருக்காங்களே அந்த பக்கத்தில் அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் M1 கொடுத்துருக்க சைடு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் ஓகேவா. அவ்வளோதான் ஓகேவா. ஏன்னா அந்த M1 கொடுத்துருக்கிறது இருக்குல்ல அந்த கோடு, அதுதான் மிரர் இருக்க தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன் பண்ணிக்கிறணும். ஸோ அந்த ஆல்ரெடி அவங்க அந்த இப்போ இங்கே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன், இதுலேருந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது மிரர் இமேஜில் இந்த எழுத்துலாம் வந்து இந்த பக்கம் வரும்பொழுதுனா இந்த மாதிரி வரும். ஒருவேளை வந்து M1 வந்துன்னா சில இடங்களில் இந்த மாதிரி வைப்பாங்க, இங்கே M கொடுத்து இங்கே என்ன போட்டாங்க. நம்மளா எப்படி இங்கே பார்க்கணும் ஓகே. புரியும் நினைக்கிறேன். அப்படி எந்த சைடு வேணால் வைப்பாங்க ஓகேவா. ஸோ அதை புரிஞ்சுக்கிறேங்க. இப்போது M1ங்கிறது நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. எஸ். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ ஜேன்னு இருக்குல்ல, இப்படி இருந்தும் போகலாம் அல்லது இப்படி இருந்தும் போகலாம் ஓகேவா. ஸோ உங்களுக்கு எது ஃப்ரெண்ட்லியாக இருக்குமோ அதை பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருந்து போக சொல்கிறேன் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இருக்கா, வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி போடுவீங்க,
இப்படி போட்டிங்களா? எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது. ஏ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வரும். ஓகேவா? ஸோ நான் இப்போ எழுதுகிற மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் எழுதிக்கிட்டிங்கன்னாவே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7. ஓகேவா? ஸோ 7ங்கிறது இப்படி வரும். ஓகேவா? 7ங்கிறது இப்படி வரும். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? ஸோ 3 இப்படி வரும். ஓகே. அடுத்து வந்து டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வரும். டி வந்து இப்படி வரும். ரொம்ப நான் கோடை இழுத்து விட்டேன். ஓகே. ஓகே. அடுத்து அதே மாதிரி தான் எஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வரும். எஃப் இப்படி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஓகே. இப்போ வந்து நம்மகிட்ட மொத்தம் எத்தனை எழுத்து? 2, 4, 6, 1, 7 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம 7 எழுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கண்டுபிடிச்சிருக்கோமா? ஓகேவா? ஸோ அதோட மிரர் இமேஜ் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஓகேவா? ஏன் அப்படின்னு இந்த மாதிரி இதெல்லாம் கவுண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் வந்து ஒரு இதை கம்மியாக வந்து கொடுப்பாங்க. ஒரு இதில் வந்து ஒரு இது எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சரியான அளவு வந்து அந்த எழுத்துலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 இது இருக்குது. அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொன்றையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கேபிட்டல் ஸ்மால் எல்லாமே பார்த்துக்கிட்டாச்சு. இப்போ அப்படியே இதுதான் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் எந்த இதில் வந்து சரியாக இருக்கோ அதை வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இங்கேயுமே இப்படி தான். இப்படி இருந்து வரலாம் அல்லது இப்படி இருந்து வரலாம். இப்போது ஜேங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம ஜே லாஸ்ட்டில் இருந்து போவோம். ஓகேவா? ஸோ இப்படியே போவோம். ஜே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேங்கிறது அதே ஃபார்மெட்லாம் இருக்குது. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப். ஓகேவா? ஸோ இங்கே வந்தோம்னா எஃப், இங்கே எஃப், இங்கே இருக்க எஃப், இங்கே இருக்க எஃப் வந்து இதே மாதிரி இருக்குது. பட் வந்து 3வது ஆப்ஷனில் இருக்குல்ல இந்த எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மாதிரியே டேரெக்டாக இப்படி இருக்குது. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக வந்து 3வது ஆப்ஷன்ஸுங்கிறது எலிமினேட் பண்ணக்கூடியது. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து 4வது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து இப்போதைக்கு வந்து நம்ம 4 ஆப்ஷன்ஸில் 3 ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நம்மகிட்ட 4 ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணால் மிச்சம் 3 இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பிங்கிறது இந்த மாதிரி, டிங்கிறது இந்த மாதிரி வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே டி மாதிரி இருக்குது, பி மாதிரி இருக்குது. கரெக்டாக தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம 3வது ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு தேவையில்லாமல் இதை பார்க்குறீங்க. ஓகேவா? அடுத்து 4வது ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. ஓகேவா? ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பார்க்கணும். 3 இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. அதுவும் கரெக்டாக தான். பட் 4 ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். 3ங்கிறது இந்த மாதிரி இருக்குது. நமக்கு இந்த மாதிரி தான் தேவை. பட் வந்து 4 ஆப்ஷன்ஸில் 3 அப்படியே டேரெக்டாக இது மாதிரியே வந்து தான் இருக்குது. ஸோ அதனால் 4 ஆப்ஷன்ஸையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போதைக்கு நம்மகிட்ட 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7 பார்க்கணும். 7 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மாதிரியே வந்து இருக்குது. இதுலேயுமே இங்கே உள்ள மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ பார்க்கணும். ஏங்கிறது அதில் உள்ள மாதிரியே இருக்குது. ஓகேவா? இங்கே உள்ள மாதிரியே இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஃபஸ்ட்டு இடத்துல வருதுல லாஸ்ட்டாக இருக்குல்ல அந்த ஈயை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டாந்து போட்டாங்க. அப்போ கண்டிப்பாக 2வது ஆப்ஷன்ஸ் வந்து வராது. ஓகேவா? ஸோ 2வது ஆப்ஷன் ஏன் வராது அப்படிங்கிற பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த லெட்டரை இங்கேயும் இந்த லெட்டரை இங்கேயும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்துன்னா இந்த 2வது ஆப்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணுறோம். அப்போ சரியான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் 1 தான். ஓகேவா? ஸோ புரியும் நினைக்கிறேன். எப்படி வந்துன்னா ஆப்ஷன் 1 வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுதான் இப்போ இங்கே இருக்க மெத்தடு. ஸோ அதனால் அதை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி நம்ம கரெக்டான ஆன்சர் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது புரியும் நினைக்கிறேன். ஸோ சில பேர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சோம்ல அதை வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாகவே நீங்கள் போகலாம். ஓகேவா? ஸோ அதை வச்சு அப்படியும் போகலாம். நான் சொல்லி கொடுத்த மாதிரி போகலாம். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸாக இருந்ததுனால நிறைய பேர் அந்த மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஏன் நம்ம ஃபஸ்ட்டே வந்து இதை செக் பண்ணிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சில கொஸ்டின்ஸ் வந்து இடையில இருக்கலாம். 2வது ஆப்ஷன்ஸோ 3வது ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். அதில் அந்த நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த இதை இங்கிட்டு போடுறதும் இதை வந்து இங்கிட்டு போடுறதும் அதே மாதிரி வந்துன்னா இங்கிட்டு உள்ளது இங்கிட்டு பிடி அந்த மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் நிறையா பண்ணுவாங்க. ஸோ அதில் அந்த மாதிரி வந்துன்னா நம்ம கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ கரெக்டான ஆன்சரை நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். மார்க் பண்ணி கிளிக் கொடுத்தாலே வந்துனா போதும். கரெக்டாக சரியான மார்க் வந்துனா நம்ம பெற்றலாம். ஓகேவா? ஸோ புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இந்த கிவன் சீரிஸ். ஓகேவா? அதாவது இங்கே நம்பர் சீரிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட தொகையில் உள்ள கேள்விக்குரிய மாற்றும் எண்களில் எது. ஓகேவா? ஸோ இங்கே வரிசையாக நம்பர் கொடுத்துருக்காங்களா? என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 342, 365, 388, கொஸ்டின் மார்க். ஓகே. ஸோ நமக்கு இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து 434, 457 அப்படி மார்க் கொடுத்துருக்கா. ஸோ 342, 365, 388 கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் 1ல் 430, ஆப்ஷன் 2ல் 411, ஆப்ஷன் 3ல் 425, அண்ட் ஆப்ஷன் 4ல்
435 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும், 342 இருக்குல்ல, 342லேருந்து 365. அப்போது 342 365ங்கிறது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்தோம்னா இதுலேருந்து பெரிய நம்பராக இருக்குது. ஓகே, ஸோ பிக் நம்பர் அப்படி தானே. எஸ், அப்போ பிக் நம்பராக இருக்குது அப்படின்னா நம்ம இதுலேருந்து இது டிஃப்ரெண்ட் பார்க்கலாமா. அப்போ 365 அதுலேருந்து 342 கழிங்க, 5ல் 2 போனால் 3, 36 கீழே 34. ஓகேவா. அப்போ 36 34 போச்சுன்னா 2. அப்போ என்னாச்சு 23. ஓகேவா. ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 23. ஓகேவா, அதை புரிஞ்சுக்கிறங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 365லேருந்து 388. ஓகேவா. அப்போது 365 388ங்கிறது பெரிய நம்பர் தான். அப்போ 388 அதுலேருந்து 365 வந்து நீங்கள் கழிங்க. ஓகேவா. அப்போது 8ல் 5 போனால் வந்து உங்களுக்கு 3 கிடைக்கும். அடுத்து 38, இங்கே 36 இருக்குது. அப்போ அது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கிடைக்கும். அப்போ இங்கேயுமே 23 தான். ஓகே, அப்போ இங்கேயுமே டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23. ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 டிஃப்ரெண்ட் பார்த்துருக்கோம். இங்கேயும் 23, இங்கேயும் 23. அப்போ கண்டிப்பாக வந்து அடுத்துமே 23 வரலாமா. ஸோ இருந்தாலுமே இந்த இடத்துல என்ன வருங்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் 2 நம்பர் கொடுத்துருக்காங்களே, அதையுமே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ எனக்கு என்னமோ அந்த ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன அப்படின்னா 23 தான் அடுத்து வரலாம். இருந்தாலுமே நமக்கு இந்த பக்கம் ஒரு நம்பரோட விட்டுருந்தாங்க அப்படின்னா நம்ம அப்படி இப்போ நான் சொல்கிறேன்ல 434 457 வந்து பார்க்கணுன்னு அப்படி யோசிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா. ஆனால் நமக்கு அந்த கொஸ்டின் மார்க் அப்புறம் வந்து இங்கிட்ட 2 நம்பர் இருக்குல்ல. ஸோ அப்போ அதுலேயுமே வந்து என்ன டிஃப்ரென்ஸ் வருங்கிற பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போது அது சரி, அதாவது இந்த இங்கே 23ங்கிறது சரியான டிஃப்ரென்ஸாக தான் வருது அப்படிங்கிறத தெளிவு பண்ணிக்கலாம். இப்போ 457. ஓகேவா. அடுத்து இங்கே 434. ஓகேவா. அப்போ இது ரெண்டே கழிங்க, 7ல் 4 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 3, 45ல் 43 போச்சுன்னா 2. அப்போ 23. இங்கே 23, இங்கே 23, இங்கே 23. அப்போ இந்த இடத்துலையும் 23 தான் டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின் மார்க் இடத்துலையுமே வந்து நமக்கு 23 தான் டிஃப்ரென்ஸ் வரணும். அப்போ அப்போ 23 டிஃப்ரென்ஸ் வருதுன்னா இந்த 388 இருக்குல்ல, அது கூட நீங்கள் வந்து 88 23 வந்து கூட்டினீங்கன்னா போதும். ஓகே. அப்போ 8 3 எத்தனை, 8 3 வந்து 11, மேலே 1, 8 2 10 1 11. ஓகேவா. மேலே இங்கே ஒரு 1, 3 1 4. ஓகே. அப்போ 411 வந்துடும். அப்போ 411 தான் வந்து இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரக்கூடியதாக இருக்கும். அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ல் இருக்க 411 தான் வரும். ஓகேவா. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ இதுலேருந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 23 இருந்துச்சு. அதே மாதிரி 365 388க்கான டிஃப்ரென்ஸ் 23 இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக வந்து 388 கூட அந்த 23 நம்ம கூட்டினோம்னா மட்டும்தான் நமக்கு 411 வரும். ஸோ அப்போ தான் 388க்கும் 411க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 411 தான் இருக்கும். சரி, 23 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் கிவன் த ஆப்ஷன்ஸ் விச் வென் புட் இன் பிளேஸ் ஆஃப் will logically complete the series. ஓகேவா. ஸோ இங்கே வரிசையாக வந்து நமக்கு சீரிஸ் கொடுத்துருக்கான். இது வந்து ஃபிகர் சீரிஸ்னு சொல்லப்படக்கூடியது. இந்த ஃபிகர் சீரிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக வந்து கொஸ்டின் மார்க் எடுத்துருக்கான். ஓகேவா. ஸோ இதான் வந்து ஃபிகர் சீரிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆல்பபெட்டிக்கலாகவும் வருது, நம்பர்ஸாகவும் வருது. ஓகேவா. ஸோ 2 வெரைட்டியாக இருக்கா. ஸோ அப்போ ஆல்பபெட்டிக்கலாக வருது அப்படின்னா அது ஒரு லாஜிக்காக இருக்கும். அதே மாதிரி நம்பர்ஸாக வருது அப்படின்னா அது ஒரு லாஜிக்காக இருக்கும். ஓகேவா. ஸோ அது ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேயுமே வந்து பாருங்களேன். ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். அடுத்து இதுலேருந்து இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். அடுத்து இதுலேருந்து இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். இது எப்படி இருந்துச்சு, அடுத்து இதுலேருந்து இது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா தான் ஃபைனலாக அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இங்கே A1 அப்படிங்கிறதும் 8Aங்கிறது எப்படி வந்துச்சு. இப்போ வந்து இது ரெண்டுலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது ரெண்டு இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பெருசாக இருக்கலாம், இங்கே பெருசாக இருக்குது ஏ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மால் ஆகிடுது. ஓகேவா. அப்போது படத்தில் பெருசாக இருக்குது, செகண்ட் படத்தில் ஸ்மால் ஆகிடுது. ஓகேவா. ஸோ அந்த லாஜிக் கண்டுபிடிச்சிக்கோமா. அப்போது கண்டிப்பாக வந்து இங்கே பாருங்களேன், இந்த படத்தில் 8ங்கிறது பெருசாக இருக்குது, அதே இந்த படத்தில் வந்து அது ஸ்மாலாக சின்னதாக வந்து மாறிடுது. ஓகேவா. அதே மாதிரி தான் வந்து இங்கே எல்லுங்கிறது பெருசாக இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லுங்கிறது ஸ்மால் ஆகிடுது. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல இந்த படம் இருக்குல்ல, இந்த 9ங்கிறது வந்து பெருசாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மாலாக வந்து தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சலாமா. அப்போது நமக்கு 9ங்கிறது ஸ்மாலாக இருக்க மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடும். ஓகேவா. ஸோ அப்படி உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்குன்னு பாருங்களேன். நமக்கு 9ங்கிறது ஸ்மாலாக வந்து 1வது ஆப்ஷன்ஸில் 9 இங்கே இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி 2வது ஆப்ஷன்ஸில் வந்து 9 ஸ்மாலாக இருக்குது. ஓகேவா. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா 3வது ஆப்ஷன்ஸில் 9ங்கிறது பெருசாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து 3வது ஆப்ஷன்ஸ் வராது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்து 4வது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4வது ஆப்ஷன்ஸ்லேயே 9 பெருசாக இருக்குது. ஸோ அதனால் 4வது ஆப்ஷன்ஸும் வராது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஓகேவா. இப்போதைக்கு 4 ஆப்ஷன்ஸில் நம்ம 3ஐயும் 4ஐயும் எலிமினேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. சரி தானே. எஸ். ஸோ அப்போது இது ரெண்டும் வரவே வராது. ஓகே. அடுத்து இப்போ நம்மகிட்ட 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இதில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். ஓகேவா.
இப்போது நம்மக்கிட்ட நம்பர்ஸை வச்சு வரக்கூடிய இதை வந்து நம்ம அங்கே இருக்க பெருசு சின்னம் அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன ஒரு லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கல. பெருசு சின்னம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிறது 1, அடுத்து வந்து 8, L, 9 இதெல்லாம் எப்படி வந்துச்சு? ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறங்க. ஏங்கிறது 1. இப்போது நம்ம A1, B2, C3 அப்படி மாதிரி எழுதியிருப்போமா? ஸோ நம்மளோட ரெகுலர் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு டேபிளே வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஏங்கிறது ஏ கீழே 1 வந்துச்சுல, அதை அடிப்படையில் வச்சு தான் இது வந்து ரிலேட் பண்ணாங்க. அதே தான் இப்போ 8ங்கிறது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ 8ங்கிறது இருக்குல்ல, 8லேருந்து L அப்படிங்கிறது எப்படின்னா ABCD அப்படி மாதிரி போவாங்கள்ல. அப்போது எல்லுக்கு எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ABCDEFG H, ஓகேவா, IJKL, ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து போனால் கிட்டத்தட்ட வந்து போனால் அது 11, 12 லெட்டரை தாண்டி போயிடும். அப்படி தானே? எஸ். ஸோ அப்போது எல்லுங்கிறது வந்து போனால் 8லேருந்து முன்னாடி உள்ள எழுத்து தான் வந்து எல், ஓகேவா. ஸோ அதை புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி தான் இப்போ 9 இருக்குதுன்னு வச்சுங்களேன். 9 இந்த இடத்துல வரும் அப்படிமா சொல்லியிருந்தோமா? இங்கே ஆல்ரெடி 2 எலிமினேட் பண்ணியுமா? 9 நம்பர் வந்து 9 இருக்குது அப்படின்னா லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடியில் 9க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன? 8. அப்போ 8ஆவதாக வரக்கூடிய ஏபிசிடி தான் வந்து பார்த்தா நமக்கு இங்கே வந்து பார்த்தா லெட்டராக வரணும், ஓகேவா. ஸோ அதை புரிஞ்சுக்கிறேங்க. அப்போது 8ஆவதாக வருது அப்படின்னா ABCDEFGHI. இப்போ இது எத்தனை ஆச்சு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, ஓகேவா. ஸோ இங்கே 8ஆவதுனா ஹெச் தான் வரணும், ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்னேன்னா 8ஆவது இப்போ எந்த நம்பர் நம்ம கையில் இருக்கோ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸாக வரக்கூடிய லெட்டர் தான் இங்கே வரணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ 8ங்கிறது ஹெச்சாக தான் குறிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ கரெக்டாக வந்துன்னா இந்த இடத்துல வந்துன்னா உங்களுக்கு ஹெச் தான் இருந்தால் பெருசாக வரணும். அப்போ சரியான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் 1ல் இருக்க ஹெச் தான், ஓகேவா. ஸோ ஏன் இங்கே A1 அப்படி வந்துச்சுன்னா ஏக்கு கீழே உள்ள நம்பர் 1, ஓகேவா. அதை புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி இருந்தால் இங்கே அதுலேருந்து 8வது போயிருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ 8வது இங்கே போயிட்டாங்க அப்படின்னா 8ஆவதுக்கு முன்னாடி உள்ளது நம்பர் வந்து பார்த்தா 7 தான். இப்போ 7ங்கிறது தான் வந்து எல்லாம் குறிக்கக்கூடிய, ஓகேவா. இங்கே 8 நம்பர் இருக்குது. 8 நம்பர் வந்து 8ஆக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசிடியில் 7வது உள்ளதை வந்து இங்கே குறிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து இங்கே எல்லுங்கிறது வருது. 7க்கு மேலே ஜி இருக்கா? புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லுன்னு இருக்கா? அப்படி தான், ஓகேவா. ஸோ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே வந்து ஈஸியாக வந்து இதை போட்டுடலாம். சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்க H9 அது அப்படிங்கிறது தான், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ கேஸ், ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.